பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அநேக நமஸ்காரங்கள். நாங்கள் எல்லா வருடங்களும் பெயர்ச்சி பலன்கள் சொல்லி வருகின்றோம். இந்த ஆண்டும் குரு பெயர்ச்சியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டு இருக்கின்றோம். தாங்கள் போடாதவர்கள் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் வைத்தீஸ்வரன் அவர்களும் அடியேன் நானும் ஆகிய சக்தி சோமையா நாங்கள் 4 பேரும் குரு பெயர்ச்சியை பற்றி பேசுகின்றோம். அதை பற்றி விவரமான குரு எந்த நேரத்தில் பெயர்ச்சி அடைகிறார் என்பதை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் சொல்வார்கள். ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் பலன் பார்க்குறோம். அதுபடி இந்த வருஷம் குரு பெயர்ச்சி பலன் பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நிகழுது அப்படின்னாக்க ஆங்கில தேதியில் 13/11/2021, தமிழ் தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் பெயருது. அப்போ இந்த பிலவ வருஷத்துடைய குரு பெயர்ச்சி அப்படின்றது மாலை 6:22 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு குரு பெயர்றாரு. அன்னைக்கு சந்திரன் இருக்கிறது சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சதயம் மிக உயர்வான நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அன்னைக்கு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த யோகமான சித்த யோகம். எல்லா சுபகாரியங்களும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் சித்த யோகம், அமிர்த யோகத்தில். அப்போ இந்த குரு பெயர்ச்சி தொடங்குற யோகமே சித்த யோகத்தில். அதே போல் கர்ணம்னு அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த கர்ணமான தைத்துளம் கர்ணத்தில் இந்த பெயர்ச்சி நடக்குது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பெயர்றாரு. இந்த கும்பத்தில் பெயர்றது எந்தெந்த ராசிகளுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நாம் ஒவ்வொருத்தரும் விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களும் விரிவான பரிகாரங்களும் நாம் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம தொடங்குவோமா? வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத் ஐயங்கார் வணக்கம். இப்போது நம்ம இந்த குரு பெயர்ச்சி உலக வருஷ குரு பெயர்ச்சியில் நம்ம சிம்ம ராசி குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். சிம்ம ராசி சூரியனுடைய ஆட்சி பெற்ற ராசி. அது எப்போவுமே ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி, எல்லாருக்குமே தெரிஞ்சது. சிம்மத்தை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்ம ராசிக்கு இவ்வளவு நாளாக குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் இருந்திருக்காரு. இப்போ அவர் குருவினுடைய பார்வை சிம்மத்துக்கு விழுது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். 7ஆம் இடத்துல, அதாவது மகரத்திலிருந்து குரு கும்பத்துக்கு போகிறாரு. கும்பத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை, அதாவது 180 டிகிரியாக சிம்மத்தை பார்க்குறார். இந்த சிம்மத்தை பார்க்கறதுனால என்னென்ன வரும் அப்படின்றது சொல்லலாம். அதாவது 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கறதுனால தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடும். குரு சொல்றதை கேட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். மனசுல கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கு. இவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 6ஆம் இடத்துல சனியும் ஆட்சி பெற்று போகுது இப்போ. அதனால தொழிலில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வரும், ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் இவங்களுக்கு. ஏன்னா கர்ம காரகனே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு பகை கடன் எல்லாத்திலையுமே வெற்றி பெற்று வரக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். இதை தவிர 7ஆம் இடத்துல குரு இருந்து அவருடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 பார்வைன்றது பார்த்தீர்களே. ஆனால் சிம்மத்திற்கு 11ஆம் வீடான மிதுனத்தை பார்க்கிறாரு, சிம்மத்தையும் பார்க்கிறாரு, துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ இந்த பார்வை பலம் அப்படின்றது குருவுக்கு மிகவும் அதிகம். அதாவது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம்,
சிம்ம ராசியையும் பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கம்பீரமும், கண்டிப்பாக அந்த வேலையை செய்யக்கூடிய மனப்பக்குவமும், அவர்கள் இழந்த செல்வாக்கு, அவர்கள் இழந்த பொது நலன், பொது காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அந்த கம்பீரமும் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். இதை தவிர பார்த்தீங்களேயானால் இந்த குருவினுடைய பார்வை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் எடுத்து கொடுக்கும், உபயோகமாக இருக்கும் அப்படின்னு ஐயா வைத்தீஸ்வரன் உங்களுக்கு சொல்வார். வணக்கம் ஐயா. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால 7ஆம் இடம் ரொம்ப வலுப்பெறுது. அவங்க இதுவரை திருமணம், கூட்டு தொழில் இதில் எல்லாம் கொஞ்சம் சிறிய சுணக்கம் இருந்தவங்களுக்கு இந்த தடவை இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். திருமணம் நிச்சயமாகிறதுக்கு எல்லாருக்கும், அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் முடிவாகி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். எப்போவுமே சனி வந்து 3, 6, 10, 11 இருக்கிறது விசேஷம். இவங்களுக்கு வந்து சிம்மராசிக்கு இப்போது வந்து சனி 6ஆம் இடத்துலையும் குரு 7ஆம் இடத்துலையும் அமர்ந்திருக்கிறதுனால தொழில், அதாவது கூட்டு தொழில், வேலை, இதில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால லாபமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இவங்களோட ராசியையும் பார்க்குறாரு. அதனால் இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு நிலைமையிலேயே இருக்கிறாரு. இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குறத பற்றி நம்ம சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. அது ரொம்ப அருமையாக சொன்னீங்க வைத்தீஸ்வரன் ஐயா சொன்னது. அதேமாரி குருவோட பார்வையை 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல விழுகிற காரணத்தினால ஏற்கனவே மகரத்தில் இருந்து இதே 5ஆம் பார்வையாக வந்து 10ஆம் வீட்டை பார்த்துருந்தார். அது 10ஆம் வீட்டை பார்த்துருக்கிற காலத்தில் தொழில்துறைகளில் எல்லாம் கொஞ்சம் மந்தங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில்துறையில் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் தைரியஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போ துணிஞ்சு செயல்படக்கூடிய வாய்ப்புகளை அவர் இந்த 11 பார்க்கறதுனாலையும் 3ஆம் இடத்தை தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அவருடைய ராசியவும் பார்க்கிற காரணத்தினால இந்த தைரியத்தினுடைய காரணத்தினாலையும் எல்லா விதத்திலையும் இந்த காரணத்தினால வந்து இந்த தொழில்துறைகள் இப்போ நல்ல விதமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் கொஞ்சம் சிந்தனை, அதாவது 7ஆம் இடத்துல குரு இருக்கிற காரணத்தினால எதையுமே கொஞ்சம் சிந்தனை பண்ணி இன்னொருத்தரோட ஆலோசனையும் கேட்டுட்டு பண்ணுனா அது சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதனால் வந்து உங்களுக்கு மேலே உள்ளவங்களையும் கொஞ்சம் கேட்டு அனுசரித்து பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம இதுக்கப்புறம் நம்மளுடைய ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, நல்லா பிரமாதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னாக்க அவனுடைய முயற்சி இருக்கணும். முயற்சி அப்படிங்கிறது அவனுடைய ராசி. அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அடுத்தது எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கக்கூடாது. அதுக்கு வீரிய விஜயஸ்தானமான 3ஆம் இடம். அப்போ அந்த ராசிக்கு 3ஆம் இடத்தையும் தனக்காரகனான குரு பார்க்குறாரு. ஒரு தொழிலில் லாபம் அடையணும் அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடம் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி. அப்போ அந்த 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. தன்னுடைய சுயமுயற்சியினால் திடகாத்திரமான முடிவு எடுக்கும்பொழுது லாபம் மட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு இதை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது 2, நம்மளை பொறுத்தளவுக்கு, ஆணுக்கு பொறுத்தளவுக்கு 3ஆம் இடம் அப்படின்றது வீரிய விஜயஸ்தானம். அப்போ இதுவரையிலும் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அதிகம்னு சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னாக்க, குருவுடைய பார்வை. இதை தவிர குருவுடைய ஸ்தான பலம். குரு ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு.
இதுவரையிலும் 6ஆம் இடமான மகரத்தில் இருந்து நீசபங்கம் அடைஞ்சிருந்தார். இப்போ அவர் 7ஆம் இடத்துக்கு வராரு. இதுவரை திருமணம் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல கணவனும் நல்ல மனைவியும் அமையறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு. 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லலாம். இதுவரையிலும் தொழிலில் தடுமாற்றமாக இருந்த பார்ட்னரோடு சேர்ந்து தடுமாற்றமாக இருந்தவங்க அத்தனை பேருக்கும் அந்த இழந்ததை தொலைச்ச இடத்துல தான் தேட முடியுன்ற மாதிரி அதே தொழிலில் சீரும் சிறப்பும் அடையிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுவரை இருந்த தடைகளையும் தவிர்த்துடுறாரு. அதே போல் சனி பகவான் ராசிக்கு 6ல் இருக்கிறாரு. 6ல் இருக்கிறது சனி பகவானுக்கு எப்பொழுதுமே சிறப்பு. 3, 6, 10, 11 இருக்கிறது சிறப்பு. 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற சனியாகவும் இருக்கிறாரு. அப்போ இவங்களுடைய எதிரிகள் போட்டியாளர்கள் இவங்களெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு பல நல்ல காரியங்களை செய்யக்கூடியது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே உள்ளதை நம்மளுடைய சம்பத் ஐயங்கார் விளக்குவாங்க. ஐயா, அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது குருவனுடைய பார்வைகள் பற்றியும் பார்வைகள் பலத்தை பற்றியும் நல்லபடியாகவே சொன்னீங்க. இந்த குருவினுடைய பெயர்ச்சி அப்படின்றது வந்து இது கோச்சார பிரகாரம் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் பிறந்த லக்னத்திற்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புக்திநாதன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் தான் இது எல்லாமே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த குருவுக்கு பெயர்ச்சிக்கு வரக்கூடிய நல்ல அற்புதமான பலன்கள் வந்து தசாநாதனோ புக்திநாதனோ அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு சில பரிகாரங்கள் செய்து அந்த பரிகாரங்கள் மூலமாக கண்டிப்பாக அவர்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சியின் பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இதுக்கு ஐயா, இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதாவது எளிய பரிகாரங்கள், அதாவது தசாநாதன் புக்திநாதன் வந்து அந்த அளவுக்கு சரியாக இல்லை இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியின் போது, என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு 5.5 மாதத்துக்கு உள்ளதான் இருக்க குரு பெயர்ச்சி இருந்தாலும் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து எந்த மாதிரியான சில பரிகாரங்கள் செய்தால் அவர்களுக்கும் நல்லது சம்பவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அது தீபமேற்றி வழிபடலாம். கொண்டக்கடலை மாலை அணிவிச்சு வழிபடலாம். கொண்டக்கடலை சுண்டலாக பண்ணிவிட்டு அதை நிவேதனம் பண்ணிட்டு அதை கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் ஒரு 10 பேருக்கு அன்னதானமாக வழங்கலாம். இதுமாரி பண்ணலாம். வசதி இருக்கிறவங்க ஒரு முறை ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணலாம். இது போக ஏழை எளிய முதியோர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தானமாக உங்களால் முடிஞ்சதுகளை செய்யலாம். அன்னதானமாகவும் செய்யலாம். வேறு எது வேணாலும் செய்யலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, படிப்பு வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக உண்டானதுகளையும் படிப்புக்கான உள்ள இதுகளை வழிமுறைகள் என்ன இருக்கோ அதுகளையெல்லாம் செய்தீங்கன்னா, குருங்கிற ஒரு படிப்புக்கு கல்விக்கு அதிபதி அவர். அதனால் வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு செய்தாலும், இதனால் உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் இந்த தான தர்மங்கள் செய்கிறதுனால தர்மம் தலைகாக்கும்னு சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு இதில் இருந்து விடுபட்டு நல்லதாக வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாருங்கிறத சொல்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய சம்பத் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குருவுக்கு நெய் தீபம் ஏற்றணும். அதாவது எள் தீபம், எண்ணெய் தீபம் அப்படின்றது சனிக்கும், குருவுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றணும். அது மட்டும் கொஞ்சம் வியாழக்கிழமைகளில் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அது வியாழக்கிழமையில் வந்து அற்புதமாக சொன்னீங்க. குருவுக்கு உண்டானது இது பண்ணலாம். இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ இல்லைன்னா பிள்ளையார் கோவிலுக்கோ போயிட்டு வர்றது வந்து ரொம்ப மிகுந்த நல்ல விஷயம். ஆனால் மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நிச்சய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு நிச்சயமாக வந்து இந்த காலகட்டங்களில் வந்து 7ஆம் இடத்துல வந்து ராசியவே பார்க்குது. அடுத்தது இந்த குரு வந்து சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி. அதனால் வந்து இவர் வந்து ராசியை வந்து 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது
அவர்களுக்கு நிச்சயமாக வந்து குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்களே, ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது, நம்புது. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.